ராத்திரி படிக்கலாம்னு பிளான் பண்ணா ராத்திரி ஆனதுமே நம்மளுடைய மனசு சொல்லும் காலையில சீக்கிரம் எழுந்து படிக்கலான்னு. காலையில கண்கள் திறந்ததுமே நம்ம மனதுல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு தோணும். மனசு சொல்லும் இன்னும் கொஞ்சம் தூங்குறதுனால எனத்த ஆயிட போகுது, இன்னும் முழு நாள் இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப தாமதமாக எழுந்துப்போ அண்ட் எழுந்ததுமே தோண ஆரம்பிக்குது கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலான்னு. அண்ட் மொபைல்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா சாயந்தரம் எப்ப வந்ததுன்னு தெரியாமலே போயிருது. அப்புறம் திரும்பவும் அதே ராத்திரிக்கான பிளான போடுறது அண்ட் ரெண்டாவது நாள் அதே சைக்கிள் தொடருது. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே ஒரு வருஷம் எப்படி போனதுன்னே தெரியாது. இது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் யார் ஒருத்தர் பிசினஸ் பண்றாரோ அதுக்கும் பொருந்தும். அண்ட் இதைத்தான் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கான பழக்கம். அண்ட் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் பழக்கம் தான் உங்க முழு வாழ்க்கையும் அழிச்சிரும். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இந்த பழக்கத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஒரு வேலையை பொறுக்கணிக்கிறதுக்கான பழக்கம் வெறும் இப்ப மட்டும் இல்ல, வருஷ கணக்காவே இருக்கு. இது ஒரு விதமான ஹியூமன் பிஹேவியர். இதுல மனிதர் அவருடைய ஒரு முக்கியமான வேலையை தவிர்ப்பாரு அண்ட் அதை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுவாரு. அண்ட் இதே பழக்கத்தான் ஒரு மனிதரை முன்னேறாம தடுக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், ஏன் நம்மளுடைய மூளை நம்மளையே எதனா ஒரு வேலையை செய்ய விடாம தடுக்குதுன்னு. அண்ட் இந்த ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற பழக்கத்தையும் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பாப்போம். இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க, ஏன்னா இந்த வீடியோ உங்களோட லைஃப்ல நிஜமாவே ஒரு ரொம்ப பெரிய வேல்யூவை ஆட் பண்ண போகுது. நம்ம வாழ்க்கையில ரொம்ப மதிப்புள்ள ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அதுதான் நம்மளுடைய நேரம். நம்மளால எந்த ஒரு முறையிலயும் நம்மளுடைய கடந்து போன நேரத்தை நம்மளால திரும்ப எடுத்துன்னு வர முடியாது. இப்ப கூட உங்களுடைய ஒவ்வொரு செகண்ட் கம்மி ஆயிட்டு இருக்கு அண்ட் உங்களால கடந்து போன அந்த ஒரு செகண்ட கூட திரும்ப எடுத்துன்னு வர முடியாது. இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும், பாத்தீங்கன்னா அது சரியான நேரத்துல முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அப்படி ஒரு வாட்டி அந்த நேரம் கடந்து போச்சுன்னா நம்மளால அந்த வேலையை திரும்ப செய்ய முடியாது. அண்ட் அதிகமான ஆட்களுக்கு இடையே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க கிட்ட நேரம் இருக்கும்போது அப்ப அவங்க தீவிரமா இருக்க மாட்டாங்க, ஆனா நேரம் கடந்ததுமே அப்ப முழு உலகத்துடைய டென்ஷன் எடுத்துக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. சோ இதுக்காகத்தான் முதல்ல நேரத்துடைய மதிப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கடந்து போன நேரத்தை நம்மளால திரும்ப எடுத்துன்னு வர முடியாது, ஆனா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற இந்த பழக்கத்தினால நம்ம இந்த மதிப்புள்ள அந்த நேரம்ன்ற விஷயத்தை இழந்துட்டு இருக்கோம். இப்ப கேள்வி என்னன்னா, நம்மளுடைய மூளை எந்த ஒரு வேலையும் நம்மள செய்ய விடாம ஏன் தடுக்குது? உண்மையில நம்ம ஏன் நம்மளுடைய ஒரு முக்கியமான வேலையை திரும்ப திரும்ப தள்ளி போட்டுட்டே இருக்கோம்? பிஹேவியரல் சைக்காலஜிக்கு பிரகாரம் ஒரு நிகழ்வு இருக்கு, அத டைம் இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு புரிஞ்சுக்க உதவி செய்யும். அப்படியே ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருந்த பிறகும் நம்ம விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம்னு. இதன் பிரகாரம் நம்மளுடைய பிரெயின் ஃபியூச்சர்ல கிடைக்க போற ரிவார்டை விட அதிகமா இப்போ இமிடியேட்டா கிடைக்கிற ரிவார்டுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்குது. நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கோங்க? நீங்க உங்களையே ரெண்டு விதமா இமேஜின் பண்ணுங்க, ஒன்னு பிரசன்ட் செல்ஃப், இன்னொன்னு ஃபியூச்சர் செல்ஃப். சோ எப்ப நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்களோ, லைக் வெயிட்ட கம்மி பண்றது இல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது, சோ அப்ப நீங்க இந்த கோலை உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப்காக பிளான் பண்றீங்க. இந்த பட்சத்துல எப்பலாம் நீங்க இந்த கோலை உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்காக யோசிக்கிறீங்களோ அப்ப உங்களுடைய மூளை இத ஒரு லாங் டர்ம் ரிவார்டாக பார்க்கும். உங்க மூளைக்கு தோண ஆரம்பிக்கும், இப்ப நீங்க என்ன கோல் செட் பண்ணிருக்கீங்களோ அது உங்களுடைய ஃபியூச்சருக்கு, அதாவது எதிர்காலத்துல கிடைக்க போகுதுன்னு. ஆனா இப்ப என்ன கிடைக்கும்? உங்களுடைய மூளை வெறும் பாத்தீங்கன்னா இமிடியேட் ரிவார்டுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இதே போலயே நம்மளுடைய பிரசன்ட் செல்ஃப் அண்ட் நம்மளுடைய ஃபியூச்சர் செல்ஃப் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை. ஃபியூச்சர் செல்ஃப் ஃபிட் அண்ட் ஸ்லிம்மாக இருக்கணும்னு விரும்புது, ஆனா பிரசன்ட் செல்ஃப்க்கு நல்ல சாப்பாடு தேவை, ரிலாக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் நமக்கு படிக்கும் போதும் ஏற்படுது. நமக்கு நல்லா தெரியும், இப்ப நம்ம படிச்சாதான் நம்ம எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆக முடியும். இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு நம்ம தினந்தோறும் படிப்பை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா நம்மளுடைய இந்த கோல் நம்மளுடைய ஃபியூச்சர் செல்ஃப்காக. ஆனா காலங்கள் போக போக நேரம் குறைய குறைய அது கூடவே நம்மளோட பிரசன்ட் செல்ஃப் நம்மளுடைய ஃபியூச்சர் செல்ஃப் நோக்கி முன்னேற ஆரம்பிக்கும். அண்ட் பிறகு எக்ஸாம்க்கு 4 நாள் மிச்சம் இருக்கும் போது அப்ப நம்மளோட பிரசன்ட் செல்ஃப் ஆக்ஷன் மோடுக்கு வந்துரும். ஏன்னா இப்போ ஃபியூச்சர் செல்ஃப்ல இருந்தது அது இப்போ பிரசன்ட் செல்ஃபாக மாறிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு இருக்கு இப்ப நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு முதல் வாட்டி புரியாம போகலாம், ஆனா என்னால எவ்வளவு சிம்பிளா புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கேன். அண்ட் இதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம், சோ தட் இதனால உங்களுக்கு தெரிய வரும் நம்ம ஏன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம்னு. ஓகே, அப்படி உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா அப்ப உங்களுக்கு இதுவும் தெரிய வந்திருக்கும், நம்ம நம்மளுடைய பிரசன்ட் செல்ஃப்க்கு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை சுலபமாக்கணும். அண்ட் நம்மளுடைய மூளைக்கும் அதுக்கு ஃபியூச்சர்ல என்ன கிடைக்கும் அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. அதுக்கு இப்போ, அதாவது இன்னைக்கு என்ன கிடைக்கும் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க லாங் டர்ம் கோலை அதை உடனடியாக செய்யறதுக்கு ஒரு முறையை உருவாக்க முடியும்னா அப்ப இந்த ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற பழக்கத்துல
இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க. சோ அதுக்கு அவசியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய கோலை தினந்தோறும் வேலையாக டிவைட் பண்ணிடணும். அதாவது உங்களுடைய கோலை ஒவ்வொரு நாளுக்கும் வெவ்வேறு வேலையாக பிரிச்சிடணும். இதனால உங்களோட மூளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ரிவார்டும் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய பிரசன்ட் செல்ஃபும் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. சோ எப்படா நீங்க ஒரு வேலையை செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா அதை உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப்காக யோசிக்காதீங்க. நீங்க எப்படி யோசிக்கணும்னா இப்ப இந்த வேலையை செஞ்சு எனக்கு என்ன கிடைக்கும். நீங்க இந்த வேலையை எந்த ஒரு முறையாக செய்யணும்னா நீங்க இந்த வேலையை செய்யறதுக்கான முறை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இதனால உங்களோட மூளைக்கு தினந்தோறும் ஒரு ரிவார்ட் கிடைக்கணும். இது மட்டுமே ஒரு சிறந்த வழி எந்த ஒரு முக்கியமான வேலையும் தள்ளி போடாம தப்பிக்கிறதுக்கு. நீங்க ஏதாவது செஞ்சு உங்களுடைய பிரசன்ட் செல்ஃப ஆக்ஷன் மோடுக்கு எடுத்துன்னு வரணும். இங்க பாருங்க, நம்ம நாளுடைய எல்லா வேலைகள் அதாவது எல்லா ஆக்ஷன்ஸும் ஒன்னு இன்னொன்னுடைய இணைஞ்சிருக்கு. அதாவது எப்படி சொல்லலாம்னா நம்மளுடைய ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனை சார்ந்து இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம காலையில எழுந்ததுமே முதல் வேலையாக போன் எடுக்கிறோம். சோ இதான் பாத்தீங்கன்னா முதல் ஆக்ஷன். பிறகு நம்ம எல்லா மெசேஜஸ் செக் பண்றோம் அண்ட் அதை பார்த்துக்கிட்டே நம்ம எப்ப ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோன்றது தெரியவே தெரியாது அண்ட் எப்படி 1-2 மணி நேரம் வீணாக போனதுன்னு கூட தெரியாது. சோ இந்த ரெண்டாவது ஆக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம முதல் ஆக்ஷன் பண்ணதுனால தான். அப்படி நம்ம போனை எடுக்காமல விட்டுருந்தோம்னா அப்ப இது நடந்திருக்காது. சோ இதே போலயே நம்ம நாளுடைய ஒவ்வொரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனோடய இணைஞ்சிருக்கு. இதே போலயே அப்படி நம்ம வேலை செய்யற ஆக்ஷனை கவனிச்சு பார்த்தோம்னா அப்போ நம்மளுக்கு தெரிய வந்துரும் நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற பழக்கத்தினால அஃபெக்ட் ஆகுறோம்னு. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற பழக்கத்தை அகற்றத்துக்கு அவசியமான விஷயம் என்னன்னா முதல் படி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க முதல் ஸ்டெப்பை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வச்சுக்க பாருங்க. அப்படி உங்களுடைய முதல் ஸ்டெப்பே கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க அந்த வேலையை எப்பவுமே செய்ய மாட்டீங்க. எப்படின்னா இப்போ உங்களுக்கு படிக்கணும்னா அதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா புத்தகத்தை உங்க பையில இருந்து எடுத்து அதை உங்க எதிர்க்க வைங்க. அப்படி உங்களுக்கு ஜிம் போகணும்னா அப்ப அதுக்கு முதல் படி என்னன்னா வெளியே எழுந்து வந்து கால்கள்ல ஷூவா போடுங்க. நீங்க ஷூவா போட்டீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு நீங்க எப்ப வெளியே போகணுன்றது உங்களுக்கு தெரியாது. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும் அதுக்கான முதல் படியை கண்டிப்பா செய்யுங்க. ஒரு வேலையை முழுசா தள்ளி போடுறத விட பெட்டர் என்னன்னா அந்த வேலையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இப்ப இந்த முழு வீடியோவையும் சில சென்டென்ஸ்லயே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட பிரசன்ட் செல்ஃபை ரிவார்ட் பண்ணுங்க. உங்களோட லாங் டேர்ம் கோலை எவ்வேறு ஒரு விதமா நீங்க டிவைட் பண்ணி வைக்கணும்னா இதனால உங்களோட பிரசன்ட் செல்ஃப் தினந்தோறும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டாவது, நம்ம நாளுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒன்னு இன்னொன்னுடைய சம்பந்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய ரெண்டாவது ஆக்ஷன் நம்மளுடைய முதல் ஆக்ஷன் மீது டிபெண்ட் ஆயிருக்கும். சோ எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுடைய எல்லா ஆக்ஷன்ஸையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் மூணாவதா, எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் படி. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட முதல் ஸ்டெப்பை சிம்பிளா வச்சுக்கோங்க. அண்ட் அதிகமா எதுவும் யோசிக்காமலே உங்களோட முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. அண்ட் அடுத்த வேலை அது தானாவே நடக்கும். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன ஒரு முக்கியமான வேலையை திரும்ப திரும்ப தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களோ வெற்றி அதுக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருக்கு. அப்படி புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க லைஃப்ல இந்த வீடியோ 1% வேல்யூ வச்சு ஆட் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப எங்களை சப்போர்ட் பண்ற விதமா இந்த சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.